எங்களுக்கு வந்து யாருமே சரி நான் தனிப்பட்டு தான் நானும் எங்கள் அப்பாவும் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் வேணும்னே என்னை வந்து ஒரு மாதிரி வந்து செக்ஷுவலி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, பக்கத்து வீட்டுக்காரங்க. ஓகே. அந்த பைக் மேலே உட்காந்துட்டு என்னை வந்து வெளியில் வரக்கூடாது மாதிரி பண்ணாங்க. நான் தள்ளுப்பா, நான் போகணும், வெளியில் போகணும், எனக்கு டைம் ஆச்சு, தள்ளுப்பா அப்படின்னா வேணும்னே வேண்டா வெறுப்பா இப்படி பைக்கை தள்ளிட்டு நான் அன்றைக்கி ரொம்ப முடியாமல் தான், அதாவது என்னுடைய உங்களுக்கு பைக் எடுத்துகிட்டு வெளில வர முடியாமல் தான் நானும் புஷ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து நின்றுக்கும் போதே அப்பாவை கூட்டின்னு போறியா இப்போ அப்படின்னு நான் வேணா வந்து வரட்டுமா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணவே எனக்கு வந்து கோவம் வந்துச்சு. என்னப்பா பேசுகிறேன், நீ மறுபடியும் பேச அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபோனில் நீ உனக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன்னு ஃபோனை பிடுங்கிட்டு நான் அடித்தது தான் இந்த காயம். அந்த காயத்துக்கான ப்ரூஃபு எல்லாமே நான் வந்து ஸ்டேஷன்லையும் சப்மிட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இருக்கும். அவங்க அந்த பையன் என்னை போட்டு குத்துனதுமே எனக்கு ஃபுல்லாக ரத்தம், அன்றைக்கே ப்ளீடிங், ரத்தமாகி எல்லாம் வந்துட்டாங்க அக்கம் பக்கம் எல்லாமே. இதுதான் 27th அன்னைக்கு என் வீட்டுக்குள்ளேயே போந்து நாங்கள் அதாவது வேணும்னே நான் போகிற பாதையில் அவங்களோட கடை திங்ஸ் எல்லாம் வைக்கிறது, அது மூலயமா நான் அவங்கள அப்ரோச் பண்ணுவேன், பேசுவேன். எடுத்து வைங்க நான் போகணும் அப்போ நான் போய் அவங்க கிட்ட நான் போய் சொல்லுவேன் இல்லைங்களா. அந்த பொண்ணும் சொல்லுது, உனக்கு போகணுன்னா நீ வந்து அஃப்ரான் கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. அஃப்ரான்றவங்க அந்த கடை வச்சு தமிழ்நாடு உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்க கடை ஓனர். அவங்களாலேயே வந்து பேச முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களே கொயாமையான்னு கத்திருந்தா அவங்களுக்கே வந்து ஒரு டைமில் வந்து இரிட்டேட் ஆகிட்டு இன்ஸ்பெக்டர் சார் கால் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட கொடுத்தாங்க. இல்லைம்மா நீ இப்போதைக்கு நீ வந்து உள்ளே போ, கம்ப்ளைண்ட் லெட்டர் என்னவோ அதை நீ கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து எழுதிட்டு நீ நாளைக்கு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கம்ப்ளைண்ட் லெட்டரோட. நான் 28th செப்டம்பர் அன்றைக்கி அப்பாவை கூட்டிகிட்டு 11 மணிக்கு J1 போலீஸ் ஸ்டேஷனும் போய் இந்த மாதிரி என்னுடைய எல்லா கன்சர்னையும் சொல்லி அந்த நான் வந்து கம்ப்ளைண்ட் லெட்டரையும் கொடுத்தேன். கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னாங்க. கூப்பிட்டு நான் அப்பயும் சொல்லிட்டேன், எனக்கு வந்து உயிர் சேஃப்டி அங்கே இல்லை, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சு கூட ஏதாவது பண்ணிட்டு செஞ்சுட்டு கூட எங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் அவர் என்ன சொன்னார், நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன் கூப்பிட்டு அப்படின்னாங்க. கூப்பிட்டு பேசினாங்க, நாங்கள் இனிமேல் திங்ஸே வைக்க மாட்டோம் சார், இனிமேல் இது சப்ப மேட்டர் சார், இது நாங்கள் இனிமேல் அந்த பொண்ணுக்கு பிரச்சனைக்கே போக மாட்டோம் சார்ன்னு அஃப்ரானும் அவனோட சித்தப்பா பஷீரும் வந்தாங்க. அப்பா கூட தான் நான் J1 போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட்டும் எழுதுறேன். ஃப்ரம் போட்டு 2லாம் போட்டாச்சு. ஃப்ரம் 2 போடும்போதே மறுபடியும் இங்கே அவங்க எனக்கு அந்த பேம்பர் பண்ணி அனுப்பியும் எனக்கு அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகலை. மறுபடியும் எனக்கு ப்ளீடிங்காக வரவே அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் நீங்கள் முதல்ல போய் கிளம்பி போய் அட்மிட் ஆகுங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், லெட்டர் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் அங்கேயே கான்ஸ்டபிள் அனுப்பி நான் உங்கள் கம்ப்ளைண்ட் வாங்குறேன், அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து AR காப்பி இருக்குது, இதை வச்சே நான் வந்து ஃபைல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னவர். நான் கிளம்பி போன அப்புறமா என்ன ஆச்சு அதுதான் நான் கிளம்பி போன அப்புறமா நான் அன்னைக்கு அந்த பையனை அக்யூஸ்டை நான் அன்னைக்கு ஸ்டேஷனில் பார்த்தேன். நான் கம்ப்ளைண்ட் வந்து எழுதும் போது அவங்க அங்கே வந்து நிற்க வச்சிருந்த பையனை என்ன பண்ணீங்க, நான் கிளம்பி போன அப்புறமா என்ன பண்ணீங்க, என்ன போன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியும் அந்த ஸ்பாட்டில் போலீஸ் வந்து இருக்கிறாங்க. இருந்தும் போலீஸும் பார்த்தாங்க, அங்கே இருக்கிற அக்கம் பக்கமும் சொன்னாங்க. சொல்லியும் ஏன் அந்த பர்சன் மேலே அன்றைக்கே வந்து FIR போடலை? இல்லை நீங்கள் 7ஆம் தேதி தானே சொல்கிறீங்க? 7th அன்னைக்கு 7th சாயங்காலம் எனக்கு 7th அன்னைக்கு தான் FIR டேட் வந்து கரன்ஸ் ஆஃப் 8 அவர் ஃபைல் பண்ணிருக்கிறது 8 தான் போட்டுருக்காங்க. 7th அந்த அக்கரன்ஸ் நடந்தது 7th. அவர் எப்போ ஃபைல் பண்ணிருக்காரு பாருங்க, 8th அன்னைக்கு பண்ணிருக்காரு. 8th அன்னைக்கு நெக்ஸ்ட் 8th அன்னைக்கு உங்களுக்கு 3:30க்கு பண்ணிருக்காரு. 3:30க்கு ஏன் அதுல தாமதம்? அந்த அஃப்ரான் இங்க தான் இருக்கான். அந்த வந்து அடித்தவங்க எங்கேயோ திருநெல்வேலியில் இருக்காங்க. ட்ரேஸ் உங்களுக்கு வந்து CDR போட்டிருக்கோம், ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இப்போ நான் நேற்று கேட்கும் போது நான் என்னோடய ஃப்ரெண்டை வச்சு நான் செக் பண்ணும் போது என்னோட ஃப்ரெண்டோட அட்வொகேட் இருக்காங்க, அட்வொகேட் வச்சு கேட்கும் போது அட்வொகேட்க்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவன் வந்து ABN வாங்கிட்டான். ஏன் அவன் வந்து AB வாங்கினது கூட எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, புகார் கொடுத்தது. இது வரைக்கும் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸோ ப்ராப்பர் அப்ரோச்சோ இல்லை. இப்போ என்ன உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்கள ஏன் இப்போ வரைக்கும் ரிமாண்ட் பண்ணலை? ஸ்பாட்டுக்கும் போலீஸ் இது வரைக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு செக் பண்ணுறதோ இன்வெஸ்டிகேஷன் ஏன் இது வரைக்கும் நடக்கல? அஃப்ரானை கூப்பிட்டு ஏன் இது வரைக்கும் விசாரிக்கலை? நான் இவ்வளோ தூரம் எனக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் நடந்திருக்குன்னு நான் சொல்லி அந்த குடும்பமே என்னை வந்து உள்ளே போந்து என்னை வந்து மிரட்டியும் அபியூசிவாக பேசியும் போயிருக்காங்க. ஒரு தனி பொண்ணாக இருக்கேன் அப்படின்றத. உங்களோட வீடு நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு வேற யாரும் வாரிசு இல்லை, ஒருவேளை அந்த வீடை அபகரிக்கிறது இருக்கலாம். கண்டிப்பா அதுதான் அந்த ஒரு மோட்டவும் இருக்கலாம். நான் தனி பொண்ணா இருக்கிறேன், என்ன செக்ஷுவலியும் என்ன வந்து அப்ரோச் மாதிரியும் பண்றாங்க. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள்.
திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களை ஒரு குடும்பமே, உங்களுடைய பக்கத்து நெய்பரில் இருக்கிற ஒரு குடும்பமே சேர்ந்து செக்ஷுவலாக மொலாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்க. இது தொடர்பாக நீங்கள் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அது குறித்து எந்த ஆக்ஷனும் அவங்க எடுக்கல இப்போ வரைக்கும், சின்ஸ் டேஸ் வரைக்கும் இல்லை சார். அதுக்கப்புறம் நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் போகிறீங்க, அங்கே தான் நான் உங்களை சந்திக்கிறோம். இப்போது என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, ஃபஸ்ட் தொடக்கத்துலேருந்து பொறுமையாக சொல்லுங்கள். செப்டம்பர் 27 அன்னைக்கு என் வீட்டுக்குள்ளே வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணி அவ்வளோ அப்யூசிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி, பிகாஸ் அன்னைக்கு எங்கள் அப்பாவும் வீட்டில் இல்லை, கடைக்கு வரைக்கும் போயிருந்தாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. யார் வந்தது? பக்கத்து வீட்டுக்கார அம்மா, அந்த பொண்ணு, அந்த பையன் அஃப்ரான், அவங்களோட சித்தப்பா பஷீர். என்னுடைய வீடு வந்து ஜோன்ஸ் ரோட்ல இருக்கேன். ஜோன்ஸ் ரோட் சைதாப்பேட்டில் இருக்கேன். நாங்கள் வந்து இருக்கிற இடமும் சொந்த இடம் தான். சொந்த இடத்துல தான் நாங்களும் இருக்கிறோம். எங்கள் அம்மாவும் இப்போ தவறிட்டாங்க. 2021 அம்மாவும் பாஸ்டாவே. இப்போ நான் வயசான ஒரு அப்பா மட்டும் தான் வச்சுருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வயசு வந்து 66. எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. நான் ஒரு சிங்கிள் சைல்டு. எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு என்னை டச் பண்ணால் எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. இவளை கேட்கறதுக்கு வேறு யாரும் இல்லை. ஏன்னா எனக்கு சொந்த பந்தமும் சரி கிடையாது, யாருமே சரி கிடையாது. அவங்களும் வந்து சொத்து அந்த மாதிரி இஷ்யூனால எங்களுக்கு வந்து யாருமே சரி கிடையாது. நான் தனிப்பட்டு தான் நானும் எங்கள் அப்பாவும் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் வேணும்னே என்னை வந்து ஒரு மாதிரி வந்து செக்ஷுவலி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசி வைக்க, மிரட்டுறது, கூனி கூறுகணும், அந்த மாதிரிலாம் இவ்வளோ பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணி ஏதாவது என்கிட்ட இருந்து அவங்க சம்திங் தே ஆர் டூயிங். நான் போகும்போது வரும்போது கூட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, கடையிலேருந்து இல்லை இங்கேருந்து சப்போஸ் ஓகே மேலே நான் போறா பாரு வரா பாரு, இப்போதான் உங்களுக்கு வரா பாரு, இவ வேற யார் கூட போயிட்டு வராளோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பேசுறது, பண்ணுறது, செய்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் சரி ஓகே, அந்த நாயை கண்டா நம்ம தள்ளி, ஓகே துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி நானும் போயிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது ரொம்ப ஜாஸ்தியாகவே 27 அன்னைக்கு என் வீட்டுக்குள்ளேயே பூந்து நாங்கள், அதாவது வேணும்னே நான் போகிற பாதையில் அவங்களோட கடை திங்ஸ் எல்லாம் வைக்கிறது, அது மூலயமா நான் அவங்கள அப்ரோச் பண்ணுவேன், பேசுவேன். எடுத்து வைங்க, நான் போகணும். அப்போ நான் போய் அவங்க கிட்ட நான் போய் சொல்லுவேன் இல்லைங்களா. அந்த பொண்ணும் சொல்லுது, உனக்கு போகணுன்னா நீ வந்து அஃப்ரான் கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. அஃப்ரான்றவங்க அந்த கடை வச்சு தமிழ்நாடு உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்க கடை ஓனர் ஜமால் பாய் இப்போ இல்லை, அவர் தவறிட்டார். அதுக்கப்புறமா அந்த பையன் தான் டேக் கேர் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஃபோன் பண்ணி கேளு, நீ ஃபோன் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி பேசு அஃப்ரான் கிட்டன்னு எதுக்கு சொல்லணும்? யார் சொல்றது? அந்த பையனோட அக்கா. தம்பிகிட்ட பேசு. அம்மாவும் அக்காவும், அம்மாவும் ஜெரினா, அக்கா சொல்றாங்க ஃபலீலா. நீ ஃபோன் பண்ணி பேசு, அவனுக்கு நீ ஃபோன் பண்ணி கேளு, பண்ணுவான். நீ தான் கேட்கணும் ரெக்வஸ்ட் பண்ணி. நான் எதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும்? நாங்கள் இருக்கிறது சொந்த இடத்துல இருக்கிறோம். நாங்கள் நினச்சா எப்போனாலும் எங்கள் சொந்த வீட்டிலேருந்து நாங்கள் வெளியில் போகிறதுக்கு வரத்துக்கு எங்களுக்கு எல்லா வந்து உரிமையும் இருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வந்து இன்னொருத்தவங்க கிட்ட நீ ஃபோன் பண்ணி கேளு, ரெக்வஸ்ட் பண்ணி நான் அதுக்கு பின்னாடி உள்ள நோக்கம் அதான் அந்த நோக்கம் என்னவா இருக்கு? அப்போ 4 மணிக்கு நான் எங்கேயாவது வெளில போகணும் காத்தால அப்பா கூடனாலும் எங்கேயாவது கோயில் பண்ண, நீ ஃபோன் பண்ணி கேளு, அஃப்ரான் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்மாவும் பொண்ணு சொல்ல, நான் எதுக்கு சொல்லணும்? ஸோ அவங்களோட ஃபுல் பார்வை ஃபுல் இதுவுமே என்ன ஏதாவது ஒன்று பண்ணி செஞ்சு இந்த மாதிரி வந்து அப்யூசிவாக கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது அவங்களோட நோக்கமே ஒரு மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக தான் இருக்கு. இதனால என்ன பண்ணாங்க, 27 அன்னைக்கு வீடு போந்து என்னை வந்து மிரட்டிட்டு போகவே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 100 இந்த மாதிரி நீ வந்து ஃபோன் பண்ணி கேட்க மாட்டுற, பேச மாட்டுற, எதுக்கு வந்து ரோட்ல நின்று கத்துற, நீ ரோட்ல நின்று தள்ள மாட்டுறாங்க. நான் என்ன பண்ணுவேன், பக்கத்து கடைக்காரங்க ஓகே அண்ணாங்களெல்லாம் கூப்பிட்டா அண்ணா கொஞ்சம் பாருங்க, நீ எதுக்கு சொல்ற, அஃப்ரானுக்கு ஃபோன் அடி, அஃப்ரான் ஃபோன் பண்ணி நீ வந்து அஃப்ரான் கிட்ட பேசு அப்படின்றாங்க. எனக்கு அது தப்பா தெரியுது, எனக்கு அது தோணலை எனக்கு. அதனால அந்த மாதிரி பண்ணவே நீ வந்து ரோட்ல நின்று நீ 4 பேரை கூப்பிட்டு கத்துவியா பண்ணுவியான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பூந்து அவ்வளோ அசிங்கமா பேசி அபியூசிவா பேசி என்னோட தனிப்பட்ட என்னுடைய கல்யாண வாழ்க்கையை பத்தியும் பேசி என்னை ரொம்ப வந்து அபியூஸ் பண்ணி என்னை இது பண்ணிட்டு போனதுனால எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம 100க்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணேன். எனக்கு அன்னைக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. அப்பாவும் இல்லை, ஏன்னா அவங்க வர்றதே அப்படியே வந்து கும்பலா வர்றதுனால எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, தனியா பொண்ணு இருக்கேன் அப்படின்றதுனால. நான் வந்து 100க்கு ப்ரெஸ் பண்ணதுமே எனக்கு 100லேருந்து கால் பண்ணாங்க. ஒரு கான்ஸ்டபிள் லேடி கால் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் கான்ஸ்டபிள் வருவாங்க நியரஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் J1 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 கான்ஸ்டபிள் வந்தாங்க. அது அவங்களுக்கு கான்ஸ்டபிள் வந்து பேசி பார்ப்பாங்க இல்லையா, 2 தரப்பின என்ன அவங்களாலேயே வந்து பேச முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களே கொயாமையான்னு கத்தியிருந்தா அவங்களுக்கே வந்து ஒரு டைமில் வந்து இரிட்டேட் ஆகிட்டு இன்ஸ்பெக்டர் சார் கால் பண்ணி
இந்த மாதிரி என்கிட்ட கொடுத்தாங்க. இல்லைம்மா நீ இப்போதைக்கு நீ வந்து உள்ளே போ, கம்ப்ளைண்ட் லெட்டர் என்னவோ அதை நீ கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து எழுதிட்டு நீ நாளைக்கு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கம்ப்ளைண்ட் லெட்டரோட. நான் 28th செப்டம்பர் அன்னைக்கு அப்பாவை கூட்டிகிட்டு 11 மணிக்கு J1 போலீஸ் ஸ்டேஷனும் போய் இந்த மாதிரி என்னுடைய எல்லா கன்சர்னையும் சொல்லி அந்த நான் வந்து கம்ப்ளைண்ட் லெட்டரையும் ஓகே கொடுத்தேன். கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னாங்க. கூப்பிட்டு நான் அப்பயும் சொல்லிட்டேன், எனக்கு வந்து உயிர் சேஃப்டி அங்கே இல்லை, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு பயமாக இருக்கு, நாளைக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சு கூட ஏதாவது பண்ணிட்டு செஞ்சுட்டு கூட எங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் அவர் என்ன சொன்னார், நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன் கூப்பிட்டு அப்படின்னாங்க. கூப்பிட்டு பேசினாங்க. நாங்கள் இனிமேல் திங்ஸே வைக்க மாட்டோம் சார், இனிமேல் இது சப்ப மேட்டர் சார், இது நாங்கள் இனிமேல் அந்த பொண்ணுக்கு பிரச்சனைக்கே போக மாட்டோம் சார்ன்னு அஃப்ரானும் அவனோட சித்தப்பா பஷீரும் வந்தாங்க. வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. போன அப்புறம் தான் எனக்கு இந்த சார் வந்து சிஎஸ்ஆர் காப்பி ஓகே போட்டு கொடுத்தாரு. அதோடைய காப்பி தான் இது சிஎஸ்ஆர் காப்பி. அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி வந்து சொல்லிட்டு போயும் மறுபடியும் வழியில் அதே மாதிரி தான் வச்சும் இருந்தாங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸும் இருக்குது. அவங்களோட சரக்கு பொருள் அப்போ தான் என்னை வந்து பேச வைக்கணும், நான் போய் அப்போ தான் அஃப்ரான் கிட்ட பேசுவேன், பண்ணுவேன், செய்வேன், என்னை அவங்க நாட வைக்கணும் அப்படின்றதுனால மறுபடியும் வழியில் அதே மாதிரி நான் போகிற பாதையில் திங்ஸ் வைக்கிறது, அவங்களோட கடையோட உங்களுக்கு சரக்குங்களை வைக்கிறது, இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதோடைய ப்ரூஃப்ஸும் இருக்குது ஆன் டேட் வரைக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கவே October 7th அன்னைக்கு அப்பாவை கூட்டிகிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம். டியூஸ்டே அன்னைக்கு அப்பாவை கூப்பிட்டு அப்பாவுக்கு அன்னைக்கு கொஞ்சம் வந்து வீசிங் ஒரு மாதிரி எனக்கு தெரியல, கொஞ்சம் எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி கோல்டாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம்னா அப்பாவை கூப்பிட்டு நான் வெளில வரும்போதும் என்னை வந்து வெளியில் வந்து வர விடலை. அந்த பைக்கு மேலே இந்த சைடு ஒரு பைக் நிற்குது, இந்த சைடு வந்து இவங்களோட பைக் நிற்குது. அந்த பைக்கு மேலே பக்கத்தில் அஃப்ரான், அந்த பைக் மேலே அந்த பையன் உட்காந்துட்டு அந்த கடையில் வந்து வேலை செய்கிற பையன், அவன் பேர் வந்து சுவாமிநாதன், உட்காந்துட்டு எனக்கு இந்த ரெண்டு அஃப்ரானுக்கும் இந்த பையனுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? அஃப்ரானுக்கு வந்து ஒரு 25, 26. பெரியவர்களா உங்களோட சின்னவர்களா? அஃப்ரானுக்கு என்னை விட ஒரு 2 வயசு சின்ன பையன், 2லேருந்து ஒரு 3 வயசு சின்ன பையன். அந்த அடிச்ச என்ன பர்சன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22, 23 இருக்கும். சரி ஓகே. ரெண்டு பேரும் அந்த பைக் கிட்ட நிற்கிறாங்க. அந்த பைக் மேலே உட்காந்துட்டு என்னை வந்து வெளியில் வர விடாத மாதிரி பண்ணாங்க. நான் தள்ளுப்பா, நான் போகணும், வெளியில் போகணும், எனக்கு டைம் ஆச்சு, தள்ளுப்பா அப்படின்னா வேணும்னே வேண்டாம் வெறுப்பா இப்படி பைக்கை தள்ளிட்டு நான் அன்றைக்கி ரொம்ப முடியாமல் தான், அதாவது என்னுடைய உங்கள் பைக் எடுத்துகிட்டு வெளில வர முடியாமல் தான் நானும் புஷ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து நின்றுக்கும் போதே என்ன ஓ இப்போ நீ வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி செக்ஷுவலி ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, நாங்கள் வேணா வரட்டுமா அப்படின்ற மாதிரி. நான் வேணா அந்த பையன் அந்த பைக் மேலே உட்காந்த சுவாமிநாதன் பையன், நான் வேணா வரட்டும் இப்படி. அப்போத்துலேருந்தே நான் உள்ளேருந்து வரும்போதும் எட்டி இவன் எதுக்கு என்னை எட்டி பார்க்கணும். அந்த பார்க்கறதுக்கான எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் தினந்தோறும் யாரையாவது வச்சு எட்டி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அந்த வீட்டை. எங்கள் வீட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்படி அதாவது வந்து ஆள் வச்சு கடையில் வேலை செய்கிற பசங்களை வச்சு நீ எதுக்கு என்னை வந்து நோட்டம் விடுற? உன் கடை அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது, ஜோன்ஸ் ரோட் ஃப்ரண்ட்டில் இருக்குது, உனக்கு வீடு மேலே இருக்குது. அப்படி இருக்கும் போது எதுக்கு யாரையாவது வந்து ஆளை விட்டு எட்டி பார்க்குற? நான் இருக்கிறேன், நான் எப்போ போகிறேன் எப்போ வரேன், நீ எதுக்கு என்னை நோட் பண்ணுற? உன்னோட நோக்கம் என்ன? அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி நான் அப்பா கூப்பிட்டு போகும்போது ஓஹோ அப்பாவை கூட்டின்னு போறியா இப்போ அப்படின்னு நான் வேணா வந்து வரட்டுமா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணவே எனக்கு வந்து கோவம் வந்துச்சு. என்னப்பா பேசுகிறேன், நீ மறுபடியும் பேச அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபோனில் நீ உனக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன்னு ஃபோனை பிடுங்கிட்டு நான் அடித்தது தான் இந்த காயம். அந்த காயத்துக்கான ப்ரூஃபு எல்லாமே நான் வந்து ஸ்டேஷன்லையும் சப்மிட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இருக்கும். அவங்க அந்த பையன் என்னை போட்டு குத்துனதுமே எனக்கு ஃபுல்லாக ரத்தம், அன்றைக்கே ப்ளீடிங், ரத்தமாகி எல்லாம் வந்துட்டாங்க அக்கம் பக்கம் எல்லாமே. இதுதான் அக்கம் பக்கம் எல்லாமே வரவே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. எனக்கு பயங்கர பெயின், ரத்தம் ஒரு பக்கம் கொட்டிகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் இது பண்ணி சைதாப்பேட் மருத்துவமனையில் தான் என்னை ஃபஸ்ட்டு போய் வந்து ஃபஸ்ட் எய்டோ இல்லை ஓகே என்ன அப்படின்றத பார்க்க சொன்னாங்க. அங்கேயே போட்டுட்டாங்க அசால்ட் அப்படின்ட்டு. அப்போ பக்கத்துலேயே ஒரு கான்ஸ்டபிள் ஓகே இருந்தார் சைதாப்பேட். நான் போன அந்த ஃபஸ்ட் எய்ட்காக போயிருக்கும் போது இல்லை உங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னு போயிருக்கும் போது அங்கேயே பக்கத்தில் கான்ஸ்டபிளும் இருந்தார். கான்ஸ்டபிள் என்ன சொல்லிட்டாரு, இது உங்களுக்கு பெரிய கேஸ், நீங்கள் வாங்க, ஏதோ தானே இருக்குது, பக்கத்துலேயே தானே இருக்குது J1 ஸ்டேஷன். அப்படியே தான் நானும் நடந்தே தான் இந்த ரத்தம் சொட்ட அப்பா கூட தான் நான் J1 போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட்டும் எழுதுறேன். ஃப்ரம் போட்டு 2லாம் போட்டாச்சு. ஃப்ரம் 2 போடும்போதே மறுபடியும் இங்கே அவங்க எனக்கு அந்த பேம்பர் பண்ணி அனுப்பியும் எனக்கு அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகலை. மறுபடியும் எனக்கு ப்ளீடிங்காக வரவே அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் நீங்கள் முதல்ல போய் கிளம்பி போய் அட்மிட் ஆகுங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், லெட்டர் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் அங்கேயே கான்ஸ்டபிள் அனுப்பி நான் உங்கள் கம்ப்ளைண்ட் வாங்குறேன் அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து ஏஆர் காப்பி இருக்குது, இதை வச்சே நான் வந்து ஃபைல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னவர். நான் கிளம்பி போன அப்புறமா என்ன ஆச்சு அதுதான் நான் கிளம்பி போன அப்புறமா நான் அன்னைக்கு அந்த பையனை அக்யூஸ்டை நான் அன்னைக்கு ஸ்டேஷனில் பார்த்தேன். நான் கம்ப்ளைண்ட் வந்து எழுதும் போது அவங்க அங்கே வந்து நிற்க வச்சிருந்த பையனை என்ன பண்ணீங்க, நான் கிளம்பி போன அப்புறமா என்ன பண்ணீங்க, என்ன போன்னு சொல்லிட்டு அதாவது இந்த காப்பி இருந்தால் போதும், இதை வச்சே நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் நான் வந்து எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு
என்னை அனுப்பிட்டு என்ன நடந்துச்சாங்க இப்போ வரைக்கும் அந்த பையன் அதாவது அடிச்சவங்க அக்யூஸ்டே இல்லைன்றாங்க ஸ்டேஷன்ல. அது எப்படி நீங்க வந்து அக்யூஸ்டே வந்து இல்லைன்னு சொல்வீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆமா சிம்ஸ்ல போய் அட்மிட் ஆகி எனக்கு சுத்தமா கண்ட்ரோல் ஆகாம ஓகே என்ன பண்றதுன்னு தெரியாம சிம்ஸ் வடபழனியில் போய் அட்மிட் ஆகி சிம்ஸ்க்கு ஓகே 1/15க்கு விக்னேஷ் கான்ஸ்டபிள்னு ஒருத்தர் வந்தார். அதுக்கான ப்ரூஃப் அதுக்கான எல்லாமே நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்கான எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். அவர் வந்து 4 பேஜுக்கு நான் கம்ப்ளைண்ட் லெட்டர் என் கைப்பட இது பண்ணி கொடுத்துருக்கேன். எழுதி கொடுத்தையும் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே அக்டோபர் 7th இப்போ வரைக்கும் பார்த்துக்கோங்க. அக்டோபர் எஃப்ஐஆர் 2 days கழிச்சு போட்டிருக்காங்க. எதுக்கு 2 days வந்து டிலே பண்ணாங்க? போட்டிருக்காங்களா? என் கைக்கு காப்பி வந்து உங்களுக்கு Thursday அன்னைக்கு வந்துச்சு. 9th அன்னைக்கு வந்துச்சு. 7ஆம் தேதி போட்டிருக்காங்க. 7ஆம் தேதி 19 7ஆம் தேதி நைட் அன்னைக்கு போட்டிருக்கணும். போடலை. 8ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 3:30 மணிக்கு வந்து போட்டிருக்காங்க. இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருந்தோம், இவ்வளோ ப்ரூஃப் இருந்தோம், அசால்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்ததுமே போலீஸும் வந்துட்டாங்க. அந்த ஸ்பாட்டில் நான் வந்து ஆம்புலன்ஸில் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியும் அந்த ஸ்பாட்டில் போலீஸ் வந்து இருக்கிறாங்க. இருந்தும் போலீஸும் பார்த்தாங்க, அங்கே இருக்கிற அக்கம் பக்கமும் சொன்னாங்க. சொல்லியும் ஏன் அந்த பர்சன் மேலே அன்றைக்கே வந்து எஃப்ஐஆர் போடலை? இல்லை நீங்கள் 7ஆம் தேதி தானே சொல்கிறீங்க? 7th அன்னைக்கு 7th சாயங்காலம் எனக்கு 7th அன்னைக்கு தான் எஃப்ஐஆர் டேட் வந்து கரன்ஸ் ஆஃப் 8 அவர் ஃபைல் பண்ணியிருக்கிறது 8 தான் போட்டிருக்காங்களே. 7 அந்த அக்கரன்ஸ் நடந்தது 7th. அவர் எப்போ ஃபைல் பண்ணியிருக்காரு பாருங்க. 8th அன்னைக்கு பண்ணியிருக்காரு. 8th அன்னைக்கு நெக்ஸ்ட் டே 8th அன்னைக்கு உங்களுக்கு 3:30க்கு பண்ணியிருக்காரு. 3:30க்கு ஏன் அதில் தாமதம்? இவ்வளோ தூரம் இருந்தும் எல்லா ப்ரூஃப் இருந்தும் என்னை ஒருத்தவங்க வந்து அடிச்சும் என்னை நீங்கள் போ நீ போய் வந்து அட்மிட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன நடந்துச்சு, என்ன பண்ணீங்க, என்ன செய்ய? உங்களுக்கு என்ன சந்தேகம், என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க? அதாவது நான் ஒரு பெண், நான் இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கணும், இதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்ற அந்த தரப்பினர் ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கேஸில் ஒரு இன்டென்ஸே காட்டல. என்னை போய் அட்மிட் ஆகி ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் விக்னேஷ் கான்ஸ்டபிள் வந்து அனுப்பி என்கிட்ட வந்து ஃபுல் கம்ப்ளைண்ட் லெட்டர் வாங்கிட்டோம். தகாத முறையில் அப்ரோச் பண்ணாங்களா? ஆமாம் செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லியும் ஏன் என்ன எதுவுமே வந்து அந்த 2 பசங்க தான் பண்ணது. அந்த 2 பசங்க ஏன் என்ன எதுவுமே நான் போகும்போது வரும்போது கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது செய்கிறது பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபிசிக்கலாக கேட்குறாங்க. ஃபிசிக்கலி அன்றைக்கி அவன் ஃபோன் பிடுங்க வரும்போதே அவனுடைய ஓகே இன்டென்ஷனும் அதுவாக தான் ஓகே இருந்துக்கும் போது நான் ஸோ இவ்வளோ தூரம் சொல்லியும் அன்றைக்கும் வந்து வீடு பூண்டு வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டு போயிருக்காங்க. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சேஃப்டி இல்லை. நாளைக்கு ஏதாவது வீட்டுக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு ஏதாவது போட்டு பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு நான் அன்றைக்குமே நான் அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன். நீ என்னை நம்பி போதெல்லாம் நடக்கான்னு சொல்லி தான் இப்போ எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் இந்த கேஸில் இவ்வளோ இருந்தும் ஆதாரங்கள் இவ்வளோ இருந்தும் அக்கம் பக்கம் எல்லாரும் பார்த்துருக்காங்க எல்லாம் இருந்தும் ஏன் இந்த கேஸை வந்து இன்டென்ஸாக கொண்டு போகல, ஏன் எதுவுமே இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல? அந்த பசங்க எங்கே இருக்காங்க இப்போ வரைக்கும் கேட்டால் எனக்கு தெரியல. அந்த அஃப்ரான் இங்கே தான் இருக்கான். அந்த வந்து அடித்தவங்க எங்கேயோ வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க. ட்ரேஸ் உங்களுக்கு வந்து சிடிஆர் போட்டிருக்கோம், ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இப்போ நான் நேற்று கேட்கும் போது நான் என்னோட ஃப்ரெண்டை வச்சு நான் செக் பண்ணும் போது என்னோட ஃப்ரெண்ட் அட்வொகேட் இருக்காங்க, அட்வொகேட் வச்சு கேட்கும் போது அட்வொகேட்க்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவன் வந்து ஏபிஎன் வாங்கிட்டான். ஏன் அவன் வந்து ஏபி வாங்கினது கூட எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, புகார் கொடுத்தது. இது வரைக்கும் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸோ ப்ராப்பர் அப்ரோச்சோ இல்லை. ஏன் இல்லை? அப்போது ஒரு பொண்ணுக்கு என்னதான் சேஃப்டி இருக்குது? நம்ம இந்த காலத்தில் நம்ம ஒரு சிட்டியில் இருக்கோம், ஓகே மெட்ரோபாலிட்டன் இதில் இருக்கும் போது என்ன எனக்கு அப்போ ஒரு பாதுகாப்பு இருக்குது? நான் பாதுகாப்பு இல்லை. என்ன காரணத்தினால போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களோட சந்தேகம் என்ன? என்னோட சந்தேகம் என்னன்னா அவங்க வந்து ஒரு பொண்ணு அவளாவே உங்களுக்கு வாபஸ் வாங்கிட்டு போயிடுவா, நீங்கள் பண்ண வைங்க இன்டென்ஸ் ஏதோ வந்து பேசியிருக்காங்க. நான் கிளம்பி அங்கேருந்து அந்த ஸ்பாட்லேருந்து அக்டோபர் 7th அன்னைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி அட்மிட் ஆன போன அப்புறமா அங்கே ஏதோ நடந்திருக்கு. எனக்கு அதோட சிசிடிவி ஃபுட்டேஜஸும் எனக்கு கண்டிப்பாக வேணும். நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனை நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தானே ஏதோ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் இந்த கேஸில் வந்து இன்டென்ஸே காட்டல, எதுவுமே பண்ணலை, செய்யலை? என்ன ஒரு பொண்ணு இப்போ கூட எனக்கு வந்து அதாவது வந்து அரசு 3rd person மூலியமால நீ ஒரு பொண்ணு வேணா வாபஸ் வாங்கிட்டு நான் ஏன் சார் உங்களுக்கு பயப்படணும்? நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன செஞ்சேன்? காவல்துறை போய் கேட்டிங்களா? எவ்வளவோ டைம் அணுகியும் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட இருந்தும் சப் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட இருந்தும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இங்கே அப்புறம் அங்கேருந்து கிளம்பி டிசி ஆஃபீஸ் போனேன். 4 நாள் இதே இதோட டிசி ஆஃபீஸில் நீங்கள் செக் பண்ணினா கூட அங்கே இருக்கிற உங்களுக்கு வந்து ரைட்டர் சார் சொல்லுவார் 4 நாளாக போயும் எந்த ஆக்ஷனுமே இல்லை. அப்புறம் தான் நேற்று நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு சரி கமிஷனர் ஆஃபீஸ்லேயே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னும் போது தான் நேற்று நான் உங்களை நான் சந்தித்தேன். இப்போ என்ன உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்கள ஏன் இப்போ வரைக்கும் ரிமாண்ட் பண்ணலை? ஸ்பாட்டுக்கும் போலீஸ் இது வரைக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு செக் பண்ணுறதோ இன்வெஸ்டிகேஷன் ஏன் இது வரைக்கும் நடக்கல? அஃப்ரானை கூப்பிட்டு ஏன் இது வரைக்கும் விசாரிக்கலை? நான் இவ்வளோ தூரம் எனக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் நடந்திருக்குன்னு நான் சொல்லி அந்த குடும்பமே என்னை வந்து உள்ளே போந்து என்னை வந்து மிரட்டியும் அபியூசிவாக பேசியும் போயிருக்காங்க. ஒரு தனி பொண்ணாக இருக்கேன் அப்படின்றதான் ஏன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஆக்ஷனுமே இல்லை?
உங்கள் அப்பா என்ன ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு? எங்கள் அப்பாவுக்குமே பயமாக தான் இருக்குது. நானும் எங்கள் அப்பாவும் அங்கே உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கே பயமாக தான், ஏதாவது பண்ணிட போகிறாங்க, ஏதாவது செஞ்சிட போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு தான் எங்கள் அப்பாவுமே பேசுகிறேன். எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் உங்களோட வீடு நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு வேற யாரும் வாரிசு இல்லை, ஒருவேளை அந்த வீடை அபகரிக்கிறதுக்கு இருக்கலாம். கண்டிப்பா அதுதான் அந்த அந்த ஒரு மோட்டவும் இருக்கலாம். நான் தனி பொண்ணா இருக்கிறேன், என்ன செக்ஷுவலியும் என்ன வந்து அப்ரோச் மாதிரியும் பண்றாங்க, இன்டைரக்டா என்ன பேசுறது பண்றது. இல்லைன்னா ஏன் அவங்க சொல்லணும், நீ அஃப்ரானுக்கு ஃபோன் பண்ணி பேசு, நீ பண்ணு, நீ உனக்கு பஷீருக்கு ஃபோன் பண்ணி கேளு, எதுக்கு சொல்லணும் நீங்க சொல்லுங்க. ஏன் நான் வந்து எங்களுடைய அப்பா வீடு, நாங்கள் இருக்கிறோம், சொந்தமாக இருக்கோம், நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து போகிறதுக்கு வர்றதுக்கு நான் ஏன் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி நான் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டை எங்கள் அப்பாவையும் ஏதாவது பண்ணிவிட்டு அந்த வீட்டையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானாகவும் இருக்கலாம். அப்படிதானே உங்களுக்கு கிளியராக தெரியுது. இப்போ எனக்கு அந்த வீட்டுக்குள்ளேருந்து எனக்கு வரத்துக்கு போகிறதுக்குமே எனக்கே பயமாக தானே இருக்குது. நான் இப்போ வரேன்னா கூட நான் பார்த்து தான் வரேன், சைடில் யாராவது வராங்களா, நேரில் யாராவது வராங்களா அப்படின்னு பார்க்கணும். என்ன அப்போ நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன்? இவ்வளோ தூரம் நான் சொல்லியும், இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் காட்டியும் ஏன் இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை? பொண்ணு அவள் பயந்துருவா, பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? எனக்கே பயமாக இருக்குது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒருத்தவங்க நடந்துட்டு நாளைக்கு இதே மாதிரி இதை அவங்க சிவியர் ஆக்ஷன் பண்ணலன்னா, இதே மாதிரி எனக்கு ஒரு 2 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ இதே மாதிரி எனக்கு இன்னொரு இன்சிடெண்ட் அதே ரோட்டில் நடக்குமா நடக்காதா? எந்த ஒரு சிவியர் ஆக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ எனக்கு யார் பதில் சொல்கிறது? என்னை யார் பத்திரமா இது பண்ணுறது? இவ்வளோ தூரம் நான் டெய்லி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்தோம், எந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸுமே இல்லை. இன்ஸ்பெக்டர் கிட்டேருந்தும் இல்லை, சப் இன்ஸ்பெக்டர் கிட்டேருந்தும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம் மேடம். அதற்கு முன்பு அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. நீதிமன்றத்தை நாடுனீங்களா நீங்கள்? இதுக்கப்புறம் தான் நான் வந்து நீதிமன்றத்துக்கு நான் போகணும். இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்பர் இப்போ வரைக்கும் எனக்கு யாருமே ஃபோன் கூட பண்ணி அவங்கள இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஏபி வாங்கியிருக்காங்கன்னு கூட எனக்கு யாருமே ஸ்டேஷன்லேருந்து எனக்கு யாருமே எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலை? அப்போது இந்த கேப் விட்டது, அப்போது அந்த அக்டோபர் 7th நேற்று தான் வந்து ஏபி வந்து கிடச்சிருக்கு. அப்போ அந்த கேப் விட்டது, அதாவது இந்த கேஸை வந்து இன்டென்ஸாக கொண்டு போகாமல் விட்டது ஏபி கிடைக்கிறதுக்கு தானா? அப்புறம் வந்து என்ன சார், அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது சொல்லுங்கள். அப்புறம் ஒரு பொண்ணுக்கு சேஃப்டி நடு ரோட்டில் வச்சு ஒரு ஜோன்ஸ் ரோடு வெரி வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாப்பனிங் பிளேஸ் பிஸியஸ்ட் ரோட், டிராஃபிக் அவ்வளோ இருக்கிற ரோட், அந்த ரோட்டில் வச்சு என்ன ஒருத்தங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பக்கத்து வீட்டால். இவ்வளோ தூரம் நான் சொல்லி எந்த ஆக்ஷன் எடுக்கணும்? அப்புறம் என்ன சார் இருக்குது? ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அந்த எல்லாமே கொடுத்துட்டோம். குமாரி மேடம், ஸ்டேட் கமிஷன் ஆஃப் விமென்ஸ் குமாரி மேடம் கிட்டேயும் போயிட்டு எல்லா கம்ப்ளைண்ட் இதெல்லாம் அவங்களே கேட்டாங்க. ஏன் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் வந்து எடுக்கல? நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு டிசி ஆஃபீஸ் தான் டைரக்ட் பண்ணாங்க. டிசி ஆஃபீஸ்லேருந்தும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மனதை மட்டும் தளர விட்டுறாதீங்க மேடம். எனக்கு கண்டிப்பாக வந்து நீதி வேணும் சார். நீதி கிடைக்கும், அந்த மனசை தளர விட்டுறாதீங்க. இந்த காசு வாங்கிட்டு போ அதெல்லாம் எனக்கு இல்லாமல் எனக்கு கண்டிப்பாக ஒரு நீதி வேணும் எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.